ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு பட்டு சாரீக்கு ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன், அந்த பார்டரை வச்சு மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன பட்டு சாரீக்கு ஒரு அழகாக ஒரு சின்ன பார்டரை வச்சு மட்டுமே இந்த டிசைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு திங்க் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும், எல்லாத்துக்கும் காமனாக இருக்காது. அதனால் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் டிசைனுக்கு, எப்படி கட் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் கேர்ஃபுல் நோட் பண்ணிக்கங்க. அழகாக ஒரு நெக் டைப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மேலே நெக் அகலம் ஒரு 4, கீழே அதாவது நெக்கினுடைய லென்த் அகலம் 2.5, கீழே பாட்டமில் நெக் கீழே அதாவது ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அழகாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பேட்ச் மட்டும் நம்ம முன்னாடியே கட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அழகாக கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் கேன்வாஸ் சென்ட்ரல் தேவைப்படும், மற்றதுக்கு எதுவும் கேன்வாஸ் தேவைப்படாது. நீட்டாக நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த டிசைன். பார்த்திங்கன்னா அது ரொம்ப வேகமாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும், ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் கூட இதெல்லாம் ஈஸியாக நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ரெகுலராக 3 வீடியோ வரும். எவ்ரிடே 3 வீடியோ வரும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நம்புறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு அழகாக அடித்து திருப்பிக்கலாம். நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மார்க்கிங்கில் நீங்கள் நேராக அடித்து திருப்பிக்கலாம் அழகாக. அந்த கரெக்டாக அந்த பெண்டு வரும் பார்த்திங்களா, அங்கே மட்டும் லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அவுட்டர் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையுமே அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த பார்டர் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது தான் வேலை. ரொம்ப சிம்பிளுங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி அகலமான பாட்டம் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக டிவைட் பண்ணி ஒவ்வொரு பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்குங்க. டோட்டலாக நமக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு அகலம் இருந்தால் போதும். அந்தளவுக்கு நீங்கள் ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான். லைட்டாக அந்த பெண்டு வரதுக்கு மட்டும் லைட்டாக லூஸ் கொடுங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம். இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது சப் பண்ணி நேராக வந்துடும். அந்த பெண்டு வரதுக்கு மட்டும் லைட்டாக லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் அழகாக கிடச்சிரும். அடுத்து இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணல, டேரெக்டாக நம்ம லைனிங்கில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே பார்டர் தானே வைக்க போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம ஆல்ரெடி ஒரு 6 இன்ச்சு இடத்த விட்டுருக்கோம்.
அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா கிளாத்தில் நீங்கள் விட தேவையில்லை, டேரெக்டாக கட்டிக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, ஏன்னா அடுத்து திருப்பி தேவைப்படும். இந்த பார்டரையும் அப்படி தான் நீங்கள் 2ஆக கட் பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். வச்சு நீங்கள் அப்படியே கரெக்டாக சென்டர் வர மாதிரி பார்த்து லைட்டாக பதிச்சு அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சைடில் மட்டும் அந்த பிசுறு வராமல் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்து அட்டாச் பண்ணுறது தான் வேலை. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பார்டர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி டிசைன்லாம் சப்போஸ் சிம்பிள் டிசைன் பண்ணலாம், பார்க்குறது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த சைடில் வந்து ஃப்ரில் வைக்கணும், அது பார்க்கலாம் டைரெக்டாக. இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃப்ரில் பார்த்திங்கன்னா வெளியே நமக்கு ஒரு 1/2 இன்ச் வெளியே தெரியுற மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத் அகலம் கட் பண்ணிங்க. பட் நீளம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். எவ்வளோ நீளம்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அது வந்து நம்ம ஃப்ரில் சின்னதாக குட்டி வைக்கிறனால கண்டிப்பாக நமக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த ஃப்ரில் வைக்கிறது அப்படி தான், நீங்கள் 2 கைகளும் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து நீடிலுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து இது பக்கம் ஃப்ரில் நம்ம எடுத்து வரணும். இந்த மாதிரி நீங்கள் 1 பை 1 அழகாக நீங்கள் அந்த ஃப்ரில் தான் இது கொஞ்சம் அழகாக எடுத்து காமிக்கும். அதனால் அந்த ஃப்ரில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளியே தெரியிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வெளியே இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா இது நம்ம சிம்பிளாக கேட்குறவங்களுக்காக மட்டும் இந்த டிசைன் ரெடி பண்ணும்போது அதோட வெளியே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப அற்புதமாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லியும் தினந்தோறும் 3 வீடியோ வரும். 3 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். எவ்ரிடே 3 வீடியோ கண்டிப்பாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.